பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. எனக்கு விக்னேஷ் ராஜ் அவர்கள் டேரக்ஷனில் ரெண்டாவது படம் எப்படி இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாரு. ஸோ செகண்ட் படம் எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்தேன், தனுஷ் படத்தெல்லாம் தாண்டி. பட் டிசப்பாயின்மெண்ட் தான், அவரோட படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. சரி, ஒரே பேட்டர்னில் எடுக்க வேணாம் அப்படின்னா கூட வேறு ஒரு ஜோனை ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சிருக்கணும். போர்த்தொழிலாக தான் பண்ணோம், நம்மளுக்கு ஒவ்வொரு சீனும் என்கேஜிங்காக வச்சிருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கும். இந்த படத்தில் ரைட்டிங்லேயே நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிருது என்ன நடக்க போகுது, யார் வில்லன் பண்ண போகிறான்னு. ஸோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப எமோஷனலாக இருக்கிறது தப்பு இல்லை, அது கொஞ்சம் அந்த ஃபேக்டர் வந்து நேச்சுரலாக நடக்கணும், ரைட்டிங்கில் வரும்போது அது இருக்கணும். ஸோ அதுவும் இல்லாதது பெரிய கவலை தான். செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் அதிகம் பயங்கரமாக சோதிச்சிச்சுன்னு சொல்லலாம். ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது தான் அந்த இன்டென்சிட்டி வருது, படத்தோட இன்டென்சிட்டியை இன்டென்ஸாக கொண்டு போகிறதே அப்போ தான் கொண்டு வராங்க. ஸோ டிசப்பாயின்மெண்ட் தான். அதெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க, பட் அது எவ்வளோ நேரம் கொண்டாட முடியும், அதுவுமே அங்கங்கே தான் வருது. டுவர்ட்ஸ் ஃபுல் படமாகவும் இல்லை, அதுவுமே குறை தான். புரியல, தேவையே இல்லை, நிஜமாகவே தேவையில்லை, ஹீரோயினே வேணாம், அவசியமே இல்லை, அது அவசியமே இல்லாத ஒரு அணி தான். ஸோ அதை தவிர்த்துருக்கலாம் மேபி அவங்க. அதுவும் மமிதாலாம் ஆளே தேவையே கிடையாது, ஏன்னா நிறைய படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்தில் அவங்கள மறந்துடுறோம், ஏன்னா அவங்க படத்துலையும் வரதில்லை. ஸோ பெரிய ஒரு மனக்குறைவு தான். இதில் ஒன்றும் பெருசாக அப்படி ஒர்க் அவுட் ஆகலையே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, பட் பாடல்னு வரும்போது பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகலை. பாசிட்டிவ் அதான், நடிப்பு நல்லா இருந்தது, மேக்கிங் நல்லா இருந்தது தான். மேக்கிங் நிறைய இடங்களில் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் படமாக வரும்போது அதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது, ஃப்ளாஸ் இருக்குது. ஒரு குட் எண்டிங்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு எண்டு கொடுக்கணுமோ யதார்த்தத்தை கொடுக்காம ஒரு படத்தோட முடிவு மாதிரி முடிச்சிருக்காங்க, அது ஓகே. பட் அதை தாண்டி படமாக பார்க்குறப்போ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குன்னா இல்லை. ஆமாம், 1990 நடக்கிறது தான் கதை. அது உண்மையில பேங்கிங்கில் நடந்த ஸ்கேமை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பேங்க் எப்படிலாம் மக்களை ஏமாற்றி லோன் வாங்க வச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்டே அந்த இடத்த பிடுங்கிறதுலாம் நியாயம் தான். பட் அது இன்னும் வேறு விதமாக சொல்லியிருக்கலான்றது தான். அதுவுமே எடுத்துக்கலாம். இன்னொரு படம் கூட வந்தது இதே மாதிரி பேங்கிங் ஸ்கேமை பற்றி, அதை கூட எடுத்துக்கலாம். லக்கி பாஸ்கர் உள்ளே இருந்தே ஒருத்தன் திருடுவான், ஆனால் அதில் அவன் ஹீரோ இல்லை வில்ல, அவ்வளோதான். அதே தான். ஆமாம், ஓரளவுக்கு அப்படி தான், அதை சார்ந்தப்பட்டு தான் வரும். பட் இதில் வந்து எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, அது மூலிமா எப்படி திருடன் ஆகிறான் தான். இவனே ஒரு திருடன், பட் இவனுக்கு மேலே எங்கெல்லாம் எப்படிலாம் திருடனாக இருக்காங்க, எந்த விதத்தெல்லாம் திருடனாக இருக்காங்கன்றது தான். அதை என்ன கொஞ்சம் வேறு விதமாக நல்ல விதமாக கொடுத்துருக்கலாம். என்னன்னா இந்த படத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுனா, ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தரும், கண்டிப்பாக தரும். ஆனால் அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு தான். ஓப்பனிங் சீனே கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், T20 மேட்ச்சில் எப்படி 6 பறக்குது, இப்போ நைட்டு கூட மும்பை மேட்ச்சு SRH மேட்ச் பயங்கரமாக இருந்தது, அந்த மாதிரி தான் படம் வந்து போயிட்டுருக்கு. இந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் வரார், சுராஜ், பின்னிட்டார். அந்த மனுஷன் வேறு லெவல் பண்ணிட்டார். சம்பவம் ஜெயராம் அவரோட ரோலு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு ஏண்டா இப்படியாடா ஒரு மனுஷனா நீ இருப்பேன்ற மாதிரி இருந்தது. இதை தாண்டி படம் ஒரு கண்டென்ட்டாக ஜெயிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இன்னொன்று ஜிவி மியூசிக்கு எல்லாமே ப்ளஸ் தான். அதை தாண்டி MS பாஸ்கர், அது இந்த மனுஷன் எங்கே வராருன்னு தயவுசெய்து படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவர் எங்கே வராருன்றதை கண்டுபிடிக்க, ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து வராரு, ஆனால் நான் கண்டுபிடிக்கவே செகண்ட் ஹாஃப் தான் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு ஆக்டிங்கு, ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கு நல்லா இருந்தது. எது ப்ரோ? அதுதான் பிரதர், அதுதான் அந்த சொன்னவன தயவுசெய்து அந்த சொல்கிறவங்கள தயவுசெய்து இப்படி நிப்பாட்டுங்களேன். எனக்கு என்னன்னா ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து போராக இருக்குது, லேகாக இருக்குது. சரி, நீ எந்த படம் தான் பார்க்குற, ஏன்னா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் வாரம் வரேன். மிஸ்டர் எக்ஸ் பார்த்தீங்களா ஆரியாதுன்னு கேட்டால் இல்லை படம் சரியில்லை. ஹாப்பிராஜ் இல்லை சரியில்லை, இல்லை இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்போ எது தான் உனக்கு பிடிச்ச படம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தனுஷ்ன்ற நடிகர் கடந்த 5 இது பாருங்கள், தனுஷ் நினச்சாருன்னா ஒவ்வொரு படத்துலையும், நான் ஒரு ஃபேன்லாம் கிடையாது, அவர் நினச்சாருன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு 5 பாட்டு ஃபைட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் கடந்த 5 படமும் 5 ஜானர், ராயனாக இருக்கட்டும், அப்புறம் இட்லி கடையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த குபேராவாக இருக்கட்டும், அப்புறம் தேரே இஷ்கு மேனு, 4மே கண்டென்ட்டு தான். தான் ஒரு மாஸ் ஹீரோன்னு எந்த இடத்துல காமிச்சிக்கல, 4மே கண்டென்ட்டு. இதுவும் ஒரு கண்டென்ட்டு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நடிச்சிருக்கிறாரு. எப்படி லாஸ்ட்டு 4 படம் ஹிட்டோ அதே மாதிரி இந்த 5வது படமும் ஹிட்டு. நான் சூப்பர் ஹிட்லாம் சொல்ல, ஐயோ படம் வேறு லெவல்லாம் சொல்ல, படம் ஹிட்டு, நல்ல ஒரு டீசெண்டான படம், டீசெண்ட் வாட்ச். ஆனால் இது எப்படி தெரியல, ஏன் லேகு, ஏன் ஸ்லோ இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, ஸ்லோ இருக்குது, லேக் இருக்குது. ஆனால் அப்படி போகிற மாதிரி போவோம். என்னடா இது மேட்ச் சரியில்லடா, ரிமோட்டை ஆஃப் பண்ணுடா மேட்ச்ன்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் 2 6 அப்படி தான் படம் இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், நல்ல படம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக துணிவு மாதிரி இருக்குது. ஆனால் துணிவில் அஜித் சார் ஒரு சம்பவம் பண்ணார்ல, அந்த ஒரு சம்பவம் மாதிரி மையம். ஆனால் இது வந்து வேறு,
இது ஏன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு, இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் சும்மா அப்படி சாதாரணமாக சொல்ல முடியாது. போர் தொழில் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா உழைச்சிருக்கிறார் மனுஷன், தன்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்கிறாரு. அதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த படத்தை இக்னோர் பண்ண முடியாது. தயவுசெய்து தேட்டருக்கு வந்து பாருங்கள். பிடிக்கலன்னா வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. வருது 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 தேவர் மகன் ஷூட்டிங் நடக்குது. 1990 அந்த காலகட்டத்தில் படம் வந்து கதை ஓடுது. தேவர் மகன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கமல் சார் மாதிரி ஒரு இது காட்டுறாங்க, ஒரு ஒரு லாங்கில் ஒருத்தர் உட்கார்ற மாதிரி நல்லா இருக்குது. அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. இதை தாண்டி தனுஷ் சார் மிரட்டிட்டார், அதுதான் உண்மை. நீங்கள் பார்க்கும்போது ஒரு கேப்டன் மில்லர், ஒரு ராயன், ஒரு லைட் அசுரன் எல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் படத்தை வந்து பாருங்கள். நீங்கள்லாம் வந்து உண்மையாக உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 2026 கடந்த 1.5 வருஷமாக விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய சப்போர்ட் கிடைக்கல. ஆனால் நீங்கள் எல்லாருமே உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜய் சாருக்கு ஒரு பக்கபலமாக நின்னீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட காட்ட முடியாத தயங்கின சில விஷயங்களை நீங்கள் அவருக்கான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாமல் அவருக்கான பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எடுத்து பேசுனீங்க. இந்த லெவலுக்கு அவருக்கு வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் பல கருத்து கணிப்பில் அவருக்கு பெரிய லெவலில் வந்திருக்கிறதுக்கு உங்களை மாதிரி மீடியாவுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு தாவேக்கா தொண்டராக, ஒரு டிவிகே விஜய் சாரோட சப்போர்ட்டராக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. தொடர்ந்து இதே மாதிரி அப்கமிங் எலெக்ஷன்ஸில் இதே மாதிரி நியூட்ரலாக இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்.